2026ஆம் ஆண்டு பிறப்பினை முன்னிட்டு சென்னை பெருநகர பொதுமக்கள் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுவதை உறுதி செய்ய சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல் ஆணையாளரின் நேரடி உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்களின் மேற்பார்வையில் சுமார் 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுடன் 1,500 ஊர்காவல் படையினரும் இணைந்து மொத்தம் 20,500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9 மணி முதல் சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளான மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அடையாறு, புனித தோமையர் மலை, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணா நகர், கொளத்தூர் மற்றும் கோயம்பேடு ஆகிய 12 காவல் மாவட்டங்களில் 425 இடங்களில் தீவிர வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்படும். இளைஞர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களின் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படுவதோடு அவர்கள் மீது கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். இத்தகைய குற்ற பின்னணி எதிர்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளும் வேலைவாய்ப்பு மற்றும் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான காவல்துறை சரிபார்ப்பு நடைமுறைகளை பெருமளவில் பாதிக்கும் என்பதால் இளைஞர்கள் மிகுந்த பொறுப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் கிண்டி, அடையாறு, நீலாங்கரை, மதுரவாயல் பைபாஸ் மற்றும் ஜிஎஸ்டி சாலை போன்ற பகுதிகளில் பைக் ரேஸ் போன்ற ஆபத்தான செயல்களை தடுக்க 30 சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் ரோந்து பணியில் ஈடுபடும். கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளை கண்காணிக்க குதிரைப்படை மற்றும் மணலில் செல்லக்கூடிய ஏடிவி வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது தற்காலிக காவல் உதவி மையங்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் உயிர்காக்கும் பிரிவினருடன் இணைந்து எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்டு கடலில் மூழ்கி உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசால் அனுமதிக்கப்பட்ட மனமகிழ் மன்றங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடத்தப்படும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். மது அருந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்குள் சிறுவர்களை அனுமதிக்க கூடாது என்பதும், பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த காவல்துறையின் அனுமதி பெற வேண்டும். அவசர மருத்துவ தேவைகளுக்காக முக்கிய சந்திப்புகளில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவ குழுவினருடன் நிறுத்தப்பட்டிருக்கும். பொதுமக்கள் அனைவரும் காவல்துறையின் இந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பிறருக்கு இடையூறு விளைவிக்காமல் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டை வரவேற்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.